ஹாய் கைஸ், இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்கிறோம். 5 கிலோ வாங்க பார்க்கலாம். 1 கிலோ ரீஃபண்ட் ஆயில் போட்டுக்கோ. ரெண்டு கிலோ வெங்காயம், இருபது கிராம் பட்டை, 20 கிராம் லவங்கு, 20 கிராம் ஏலக்காய், 20 கிராம் நட்சத்திரப்பூ. இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே இது பார்க்கலாம். 2 கிலோ தக்காளி, பெரிய சைஸு இது புதினா கொத்தமல்லி ஒரு கட்டு, இஞ்சி பூண்டு 3/4 கிலோ இஞ்சி பூண்டு, 1/2 லிட்டர் தயிர், ஒரு 4 லெமனு, 50 கிராம் மிளகாப்பொடி, ஒரு 10-12 பச்சை மிளகா, 6 கிலோ கறி சிக்கன், 5 கிலோ அரிசி, 6 கிலோ கறி அரிசி பாக்கெட், இண்டியா கேட் 5 பேக்கெட். கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, இது அப்படியே விட்டுடணும். இதே ஸ்லோவில் நல்லா ப்ரௌனாக ஆகிடும். இது சும்மா சிசி கழுவி வச்சிடலாம். இது அரிசி கழுவுறதுக்காக அம்மா வந்து அரிசியும் ஒரு டபராக போட்டுருக்காங்க. அரிசி போட்டுட்டேன். இது கழுவி வச்சிடலாம். இப்போ வந்து இது 2 கிலோ தக்காளி. இந்த தக்காளிலேயே தயிர் போட்டு வச்சிடலாம். 1/2 லிட்டர் தயிர், பெரிய பெரிய கட்டு 2 புதினா கொத்தமல்லி, இதுலேயே 1/2 கிலோ இஞ்சி, 1/4 கிலோ பூண்டு, 3/4 கிலோ இதிலே போட்டுடலாம். பச்சை மிளகாய், 50 மிளகாத்தூள், இதெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த வெங்காயம் நல்லா வெதுங்கின பிறகு இது ஃபஸ்ட்டு போட்டுடணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் இருக்குல்ல, இது போட்டுடணும். நெக்ஸ்ட்டு அது இந்த மாதிரி ரெடியாக பண்ணி வச்சுருங்க. இப்போ அம்மா அரிசி கழுவும் போது நான் காமிக்கிறேன். இதுமாரி 2 தண்ணியில் நல்லா க்ளீனாக கழுவிடணும் அரிசி. அரிசி கழுவி இங்கே வச்சாச்சு. தண்ணி போட்டு ஊறதுக்காக. இப்போ கொஞ்சம் அம்மா வந்து ப்ரௌன் பார்க்குறாங்க, லைட்டாக ப்ரௌன் ஆகிட்டு வருது. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கிண்டி விடுறாங்க. பாருங்க, அம்மா நல்லா வதக்கிட்டு இருக்காங்க. நல்லா ப்ரௌன் ஆகிட்டே வருது. நல்லா ப்ரௌன் ஆகணும் கைஸ், பச்சை பச்சையாக இருக்கக்கூடாது. ப்ரௌன் ஆனால் தான் டேஸ்ட்டே. அம்மா நல்லா வதக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏன் இந்த 5 kg பிரியாணி செய்கிறோன்னா, நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு, அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை யார் நீடியாக இருக்காங்களோ அவங்களுக்காக தான். நம்மளே சமைச்சு தான் இத்தனை நாளாக சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். சரி, நம்ம இப்போது நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கும் நீடி பீப்புள்ஸ்க்கும் தரலான்னு சொல்லி தான் செஞ்சிட்டு இருக்காங்க அம்மா. இந்த மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சின்னா அதில் வர ரெவென்யூவில் 20% நாங்கள் இந்த மாதிரியே நீடி பீப்புள்ஸ்க்கு இந்த மாதிரி நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நாங்களும் செய்வோம். ப்ளீஸ் சப்போர்ட் காய்ஸ் ஆர் சேனல். இவ்வளோ ப்ரௌன் போதும்மா. இதுக்கு மேலே பண்ணோன்னா வெங்காயம் இது பிரியாணி கசப்பாயிடும். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் புதினா கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், பச்சை மிளகாய் இது எல்லாம் கலந்து வச்சது அதில் போட்டுக்கணும். நல்ல இந்த மிளகாத்தூளில் இதுலேயே நல்லா கலர் வந்துடும். கலர் போடுற வேலையே இல்லை. இந்த டைமில் நீங்கள் இந்த மிளகாத்தூள் போட்டிங்கன்னா இப்போ வரும் பாருங்கள், கலர் சூப்பராக இருக்கும். நீங்கள் கலர் பவுடர்லாம் போடவே தேவையில்லை. பார்த்தீங்களா கலரு? இது சூப்பராக வருது பாருங்கள் கலரு.
கிண்டணும்னு தேவையில்லை. இது போட்டுட்டு அப்புறமா இப்போ வந்து தக்காளியும் இந்த தயிரும் போட்டுருவாங்க. தக்காளி தயிர் ஒரு மிக்ஸு. அஞ்சு போட்டுடலாம். உப்பு உள்ளம் கையில் காய்ங்கம்மா கரெக்டாக இந்த மாதிரி கைக்குள்ளே வந்து அஞ்சு போட்டுடணும். 5 போட்டுடணும். 3 4 5 இந்த மாதிரி போட்டுக்கணும். பார்த்தீங்களா? கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம், கிலோவுக்கு 400 கிராம் தக்காளி, 5 கிலோவுக்கு 2 கிலோ வெங்காயம் தக்காளி. அப்படி தான் அளவு. கலர் எவ்வளோ வருது பாருங்க. கலர் பார்த்தீங்களா? சூப்பராக வருது. அது நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறமா தான் தண்ணி போட்டு அதை கொஞ்சம் நேரம் மூடி வைப்பாங்க. பாருங்க மேலே பிரிஞ்சு வருது. நல்ல கலர் பார்த்தீங்களா? நம்ம எண்ணெய் கலர் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்க. நம்ம மசாலா இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் கிண்டி விடுங்க நம்ம மசாலாவை. இப்போ வந்து சிக்கன் 6 கிலோ 5 கிலோவுக்கு பிரியாணிக்கு 6 கிலோ சிக்கன் போடுறாங்க. அம்மா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க சூப்பராக கலரும் வந்திருக்கு. தெரியுதா? பாருங்க சூப்பராக மிக்ஸ் ஆயிடுச்சு. இதாகிடுச்சு. இப்போ தண்ணி போட்டுக்கலாம். இப்போ தண்ணி போட்டு மூட போகிறாங்க. குக் ஆகணும்ல நம்ம சிக்கன். பாருங்க சூப்பராக இருந்திருக்கு. 4 லெமன் ஜூஸும் இதில் போட்டாச்சு. கறி வந்து ஒடியாது, நல்லா நிற்கும். கறி நிற்கும். டிப்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு நல்லா மிக்ஸு. கலரே பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. 2 லிட்டர் தண்ணி போட்டுக்கலாம். 2 லிட்டர் தண்ணி போடுறாங்க. சிக்கன் நல்லா குக் ஆகிறதுக்காக. நம்ம இப்போ நீங்கள் காரம் உப்பு எல்லாம் பார்த்துக்கணும். இந்த டைமில் தான் காரம் உப்பெல்லாம் பார்த்து நம்ம எது கொஞ்சம் எது கம்மியாக இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கணும். ஆனால் கரெக்டாக இருக்கும். அம்மா சொன்னவன் அந்த அளவுலாம் கரெக்டாக இருக்கும். என் பையன் ஆசைப்பட்றான், அவன் கிண்டுறானா சரி, அவன் சொல்லி கிண்டிட்டு இருக்கிறான். கருப்பாக இருக்குன்னு சொல்லி ஒன்றும் நினச்சிக்காதுங்க கைஸ். நம்ம டபரா வாடகைக்கு வாங்கினது. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். புது டபராவே வாங்கிடலாம். இது நல்ல குக் ஆகிட்ட அப்புறமா சிக்கன்லாம் திறந்துடுற நல்லா குக் ஆகிட்டு. இப்படி தான் திறக்கணும். இப்படி திறந்தீங்கன்னா ஆவி பிடிக்கும். பாருங்கள் சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் மசாலா சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது இறக்கிடுவீங்களா? இறக்கிடணும். இப்போ அரிசி உலைக்கு வச்சுக்கலாம். இப்போ உலை தண்ணி வைக்க போகிறாங்க. இப்போது அம்மாவும் அப்பா சேர்ந்து மசாலாவை இறக்கிட்டாங்க. இப்போ உலை தண்ணி வைக்க போகிறாங்க. மூடி வைக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக அது ஆறிடும். இப்போது உலை தண்ணி வச்சாச்சு. அப்பா வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு தராரு. நம்மளோட ஸ்டவ்வில் ஹை ஃப்ளேம் வச்சு தராரு அப்பா. சீக்கிரமாக பாயில் ஆகணும்ல, அதனால் கிரேவியில் இவ்வளோ போட்டோம்ல, அரிசிக்கு இவ்வளோ போடணும். ஒரு கைப்பிடி. இப்போ கைப்பிடி அளவு நம்ம கைப்பிடி எவ்வளோ? 1 2 3 4 5. ஏன்னா கொஞ்சம் அரிசி வடிச்சிடுவோம் இல்லையா, அதில் அரிசியில் கொஞ்சம் நல்லா உப்பு இருக்கணும் இல்லையா, அதனால கொஞ்சம் அதிகமாக போடும். 5 கைப்பிடி அளவு உலை தண்ணியில் அம்மா வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. கரெக்டாக இருக்கும். அரிசி தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறாங்க.
இதுமாரி நல்லா ஃபில்டர் பண்ணி போடணும் அரிசி. பாருங்க போட்டுட்டாங்க, நம்ம ஒலை தண்ணியில் நம்ம அரிசி போட்டுட்டாங்க. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக இருக்குமா உப்பு? இப்போ என் கை அளவு அது 5 போட்டேன். உங்கள் கை அளவு எப்படி இருக்குது பார்த்து போட்டுக்குங்க. 50% வேகணும். 50% கரெக்டாக இருக்கும். இது இருக்கணும் அரிசி. இப்போ வடிகட்ட போகிறாங்க. கரெக்டாக இருக்கும். 50% வெந்துடுச்சு. இந்த மாதிரி எடுத்து அந்த கிளாத்தில் வந்து வடிகட்டுறாங்க. அப்படியே அப்பா வந்து ஸ்லோ பண்ணுறாரு ஸ்டவ். இந்த மாதிரி எடுத்து எடுத்து அதில் அப்படியே வடிகட்டிகிட்டே வரணும். எல்லாம் வடிகட்டின அப்புறமா நான் காமிக்கிறேன். எல்லா அரிசியும் வடிகட்டியாச்சு. வடிகட்டிட்டு வச்சுட்டோம். திருப்பி அந்த மசாலா இருக்கு இல்லையா, அது திருப்பும் ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். ஏன்னா கொஞ்சம் ஆறி இருக்கும்ல, கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சூடாக சீக்கிரமாக தம் ஆகும். போட்டுருவாங்க அரிசி. மசாலாவும் நல்லா சூடு பண்ணி வச்சாச்சு. அப்பா எடுத்து தவா மேலே வச்சாச்சு மசாலா. இப்போ இது கொஞ்சம் நல்லா சூடாகிட பின்ன நம்மளோட அரிசி போட்டுருவாங்க. அரிசி போடுறாங்க. பார்த்தீங்களா, நல்லா பாயில் அரிசி, வடிகட்டின வச்ச அரிசி போட்டுட்டாங்க. தண்ணி கொஞ்சம் போடுறாங்க. இது வடிகட்டணும்ல, இந்த கஞ்சி தண்ணி கொஞ்சம் தண்ணி அளவுலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். திருப்பி கொஞ்சம் தண்ணி போடுறாங்க. இப்போ மூடிடுவாங்க. 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் தம்முக்கு தருவாங்க. தம் ஆகிட்ட அப்புறமா நான் பீச் தண்ணி இருந்ததில்ல, அதை வச்சு மேலே வச்சுட்டாங்க. சீக்கிரமாக தம் ஆகுறதுங்க. தம்முக்கு வச்சுட்டாங்க. பிரியாணி ரெடி ஆகிற வரைக்கும் ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். ரைத்தாக்கு வெங்காயம், தயிர், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, வெள்ளரிக்காய். இங்கே நம்ம பிரியாணி தம் ஆகிட்டு இருக்கு. எங்கள் அம்மா இங்கே ரைத்தா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. 1 லிட்டர் தயிர், ஒரு வெள்ளரிக்காய், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய், உப்பு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். 1/2 லிட்டர் தயிர், பச்சை மிளகா, வெள்ளரிக்காய், கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்மளோட வெங்காயம் ரைத்தா ரெடி. தம் ஆயிடுச்சுமா. 15 நிமிஷம் வச்சேன். ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பராக நம்ம ரைஸ் பார்த்தீங்களா, வாவ், சூப்பராக வந்திருக்கு பாருங்க கைஸ். சேமியா மாதிரி ஒன்றும் குலையாம சூப்பராக தம்மாகி வந்திருக்கு பாருங்க. இப்படி தான் இருக்கணும் பிரியாணினா. கலரும் பாருங்க, நம்ம கலர் போடாமலே கலர் இப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்க. கரெக்டாக இருக்கு பார்த்தீங்களா. தம்க்கு எடுத்து அம்மா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க பேக் பண்ணுறதுக்காக. ஏன் அந்த துணி கூட நேச்சுரல் கலரில் நம்ம பிரியாணி செஞ்சுருக்கோம். சூப்பராக கலர் வந்திருக்கு. பிரியாணி பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா, அப்பா, ரயான் 3 பேர் சேர்ந்து. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது ரைட்டாக. ஏதாச்சும் சிக்கன் 65 வச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய். பாய்.